புது முறையாக ஆம்லேட்டு வேறு டிஃப்ரெண்ட்டான முறையில் ஆம்லேட் செய்யணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே தக்காளி இருந்துச்சு, கேரட் இருந்துச்சு, குடமிளகா இருந்துச்சு, கொத்தமல்லி இருந்துச்சு, கோஸும் இருந்துச்சு. சரி இதை வச்சு என்ன செய்யுது அப்படின்னு யோசித்தேன். அப்போ 2 முட்டையும் இருந்துச்சு. சரி முட்டை கூட சால்ட் உப்பும் மிளகாத்தூளும் போட்டுட்டேன். இப்போ இந்த பக்கம் எண்ணெயும் ஊற்றிட்டேன். இப்போ கல் ஓரளவுக்கு காஞ்சிட்டு வரட்டும். காயும் போதே நம்ம என்ன பண்ணலான்னா இதெல்லாம் போட்டு இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா கலக்குன்னு ஒரு கலக்கி இந்த மாதிரி ஒரு கலக்குன்னு கலக்கி எடுத்துட்டு இப்போ நாம் இதை இதில் ஊற்றி இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். சும்மா பார்க்கவே வேறு லெவலில் இருக்குல்ல. கூட 2 பச்சை மிளகாவும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போது நம்ம சுத்தூரம் 2 ஸ்பூன் எண்ணெயை சுத்தூரம் விட்டுக்கலாம். இது வேகட்டும். கரண்டி எங்கன்னு தெரியல, தோசை கை கிடைக்கல. சரி தோசை கை எல்லாத்துக்கும் நமக்கு கரண்டியே ஆயுதண்டா அப்படின்னு சொல்லிட்டு கரண்டி எடுத்தாச்சு. இந்த பக்கம் ஒரு திருப்பு, இந்த பக்கம் ஒரு திருப்புன்னு திருப்பி போட்டு சரி எப்படி தான் இருக்கும் வேகட்டும் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா ஆம்லேட் வேறு லெவலுங்க. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.